இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, டிசம்பர் 7 இரக்கமே வாழ்வாகும். இரக்கமும் பரிவும் கொண்டவர்கள்தான் இறைவனினை முழுமையாக ஆளுகை செய்து அன்பின் ஆசிரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு உள்ளார்ந்த கருத்தை நாம் பாலநேசு பிறப்புக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாங்க, இரக்கத்தின் மேன்மையும் பரிவுள்ள மனிதர்களாக வாழ்வதின் அர்த்தங்களையும் வார்த்தை வழியாக பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, விடுதலை பயணம் 34:6 சொல்லுகிறது, ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஆம், இறைவனின் திருப்பெயரே இரக்கம் என்பதாகும். அவர் அன்பான கடவுளாக இருக்கிறார், இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார். இறைவன் இரக்கமில்லாமல் நீதியுள்ள நடுவராக இருந்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவங்களையும் நினைவில் கொண்டு தண்டிக்க தொடங்குவார் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளே தன் மனதை மாற்றிவிட்டு அவர்களை எதிரிகளிடமிருந்து விடுவித்து அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அங்கு அழகாக சொல்லப்படுகிறது, நீங்கள் இனி ஒருபோதும் ஆள மாட்டீர்கள், அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் என்று வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நற்செய்தியில் அழகாக வாசிக்கிறோம், ஆயிரெல்லா ஆடுகளை போல் இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொள்ளுகிறார். இங்கு வருகிற இந்த பரிவு இரக்கம் என்ற சொற்கள் ஆழமான பொருள் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அன்பு, கனிவு, தயவு, கவலை, கரிசனை போன்ற உள் உணர்வுகளை இங்கு குறிப்பிடப்படுகிறது. அன்புமிக்கவர்களை, திருவருகை காலத்தில் அவரது பிறப்புக்காக தயார் செய்கிற இந்த நாளிலே, அவரது 2ஆம் வருகைக்கான இந்த நாளில் நாம் இரக்கமுள்ளவர்களாக, கனிவுள்ள மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனின் தெளிவான சிந்தனையாக இங்கு கொடுக்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டவர்களை, ஒரு சில சிந்தனைகளை நாம் விவிலியத்தில் இருந்து சில குறிப்புகளை எடுத்து சிந்திக்கின்ற பொழுது இன்றைய வார்த்தைகளை வைத்து, எகிப்து தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் இறைவனிடம் கேட்டது இரக்கத்தையும் ஆசிரையும். அதனால் செங்கடல் பிரிந்தது, மன்னா பொழியப்பட்டது, பாறைகள் பிளந்தது, தண்ணீர் வழிந்தோடியது. இறைத்தந்தையின் அளவில்லா இரக்கத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். இரக்கம் என்பது ஒரு மனிதர் படும் துன்பத்தை கண்டு அச்சச்சோ பாவம் என்று சொல்லி உச்சு கொட்டுவது அல்ல. மாறாக ஒரு மனிதனுடைய துன்பத்தை தன் உடலில் உணர்வது தான் இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. வள்ளலார் அழகாக சொல்லுகிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு தனக்கு எல்லாம் இருந்தும் வாசலில் காத்து கிடந்த லாசருக்கு மனம் இறங்காத பணக்காரன் சொர்க்கத்தை இழக்கின்றான். அதே போல் நாம் இருக்கக்கூடாது. மன்னவன் இயேசு விண்ணக வாயிலில் நம்மை சந்திக்கும் பொழுது தம் கரத்தை நீட்டி நம்மிடம் கேட்பார், இரக்கத்தின் பொருட்டு நான் பட்ட காயங்கள் இதுவே, இரக்கத்தின் பொருட்டு நீங்கள் பட்ட காயங்கள் எங்கே என்ற கேள்வி எழுப்பினால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? இரக்கத்தின் தீபத்தை மனதில் ஏற்றி வாழ்வில் ஆசிரை பெற வேண்டும் என்பது தான் இறைவனின் விருப்பமாக பார்க்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டவர்கள், எனவே அவர் பிறப்பை குறித்து நாம் நம்மையே தயார்படுத்துகிற இந்த காலத்தில் குடும்பத்திலும் சரி பிறரோடும் சரி இரக்க மிகுந்த செயல்களை செய்து இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து நல்லதொரு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். திருப்பாடல் 103:8 சொல்லுவது போல, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிந்தனைகளை நமது வாழ்வாக மாற்றுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அன்பாலும் அருள் வாழ்வாலும் ஒவ்வொரு நாளும் தூண்டப்படுகிற நாங்கள் இரக்க மிகுந்த செயல்களை செய்து உமது பிறப்பை நாங்கள் எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு ஒவ்வொரு இடத்திலும் பரிவுள்ளம் கொண்டு இரக்க மிகுந்த மனிதர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.